அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பாடத்துல நாம இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்னும்பொழுது 2ஆம் பாவத்துக்கு காரகமா இருக்கிற கிரகம் குரு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல குரு எந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து தான் 2ஆம் பாவத்த முடிவு பண்ணணும். அதே போல கல்வி அப்படின்னு சொன்னா அதுக்கு புதன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய பல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செவ்வாய பார்க்கணும். இப்படி காரகங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது சம்பந்தமா நாம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். 2ஆம் பாவத்தினுடைய காரகன் குரு. காரகன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு லக்கணத்துல பொறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி வேற ஒரு கிரகமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சிம்ம லக்கணம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிபதி புதன். அந்த புதன் தான் உங்களுக்கு வாக்கு எப்படி இருக்கு, தனம் எப்படி இருக்கு, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு, உங்க குடும்பம் எப்படி அமையப் போகுது அப்படின்னு சொல்லப் போகுது. ஆனா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இதுல முக்கிய பங்கு. அப்போ 2ஆம் இடத்தினுடைய அதிபதியும் பார்க்கணும். காரகன் குருவையும் பார்க்கணும். அடுத்து 2ஆம் வீட்டினுடைய காரகத்துவங்கள தனம், அதாவது செல்வம் உங்களுக்கு எப்படி வரும்? எந்த வழியில வரும்? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். உங்களுடைய கல்வி, ஆரம்ப கல்வி தடையா இருக்குதா? தடை இல்லாம நல்லா படிக்கிறீங்களா? அப்படின்றதுக்கு ஆரம்ப கல்வி இந்த 2ஆம் பாவம் தான் குறிக்கும். உங்களுக்கு அமையிற குடும்பம், ஏற்கனவே உள்ள குடும்பம் எப்படிப்பட்டது? எப்படி அமையப் போகுது? அப்படின்னு சொல்றது இந்த 2ஆம் இடம் தான். உங்களுக்கு பெரியம்மா எப்படி இருப்பாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படின்றது 2ஆம் பாவத்தின் மூலமா அறியலாம். உங்களுடைய முகம், லக்கணம் அப்படின்றது தலை. அந்த தலையில அடுத்து முகம். முகம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துல சுபகிரகங்கள் இருந்தா முகம் அழகாக இருக்கும். அடுத்து வலது கண் 2ஆம் இடம் தான். இப்ப வலது கண் அப்படின்னும்போது சூரியனையும் பார்க்கணும். சூரியன் எப்படி இருக்கிறார்? அப்படின்றத பார்த்து 2வது கண், அதாவது வலது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, இடது கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படின்ற கிரகம் காரகமா இருக்கும். அடுத்து கன்னம், தாடை, பற்கள், நாக்கு, மூக்கு, நகங்கள் இது எல்லாம் 2ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். நெற்றி, புருவம், அதாவது இந்த முகத்துல உள்ள அத்தனை உறுப்புகளும் இந்த 2ஆம் பாவம் தான் குறிக்கும். உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் எப்படி இருக்கு அப்படின்றதும் இதன் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஆணா இருந்தா மீசை வச்சிருப்பாரா, தாடி வச்சிருப்பாரா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் வீட்ல கேது இருக்கு அப்படின்னு சொன்னா அவரு தாடியோட இருப்பாரு அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணோம். அப்போ 2ஆம் வீட்டினுடைய காரகத்துவங்கள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். தெய்வ நம்பிக்கை அவருக்கு இருக்கா இல்லையா? நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க? அவருக்கு நல்ல ஒரு மனது இருக்கா? பரந்த மனப்பான்மை அவருக்கு இருக்கா? அவருடைய கற்பு எப்படி? அவருடைய பேச்சு எப்படி? அவருடைய தன்னடக்கம் எப்படி? அதேபோல வீட்ல உள்ள நவதானியங்கள் குறிக்கும். அவருடைய வாக்கு சுத்தமா இருக்கா? இல்ல அவர் ஒண்ணு சொல்லிட்டு செய்ய மாட்டாரா? இல்ல சொன்ன சொல்ல கரெக்ட்டா நிறைவேத்துவாரா? இதெல்லாம் 2ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் தான். குழந்தையா இருக்கும்போது சீக்கிரமா பேசினாரா? இல்ல பேசுறதுக்கு லேட் ஆச்சா? பேச்சு திறமை, மத்தவங்க கிட்ட எப்படி பேசுவாரு? அதேபோல எதிர்பாராத யோகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்தினுடைய காரகத்துவங்கள். அவருக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் 2ஆம் இடம் தான். இப்படி 2ஆம் இடத்தினுடைய காரகத்துவங்கள் நம்ம இந்த வீட்ல உள்ள கிரகங்கள வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய நாணம், வித்தை, அவருடைய நல்ல வாழ்க்கை, அவருடைய மனம், மனைவியினுடைய ஆயுள். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால, மனைவியினுடைய ஆயுளும் இதத்தான் குறிக்கும். இவரு எப்படி செலவு செய்வார்? செலவு பண்றது எந்த விதம்? தங்கம், வைரம், தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களும் 2ஆம் இடம் தான் குறிக்கும். இவருடைய மன உறுதி எப்படி இருக்கு? அப்படின்றதையும் 2ஆம் இடம் தான். குடும்ப உறவு. இவர் குடும்பத்தோட எப்படி இருப்பாரு? நல்லுறவா இருப்பாரா? குடும்பத்த பிரிஞ்சு இருப்பாரா? குடும்பத்த ஒட்டி இருப்பாரா? விலகி இருப்பாரா? இதெல்லாம் 2ஆம் இடம் தான். இவருக்கு பண வரவு எப்படி இருக்கு? எதன் மூலியமா வருது? 2ஆம் இடம் தான். மாரகஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்தினுடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா, மாரகஸ்தானமா அது செயல்படும். அது எப்படி பார்க்கலாம்? அப்படின்றத விரிவா பாவக பலன்கள் படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். இவர் சாப்பிடுற உணவு, இவர் நேர்மை,
இவருடைய பெருந்தன்மை, இவருக்கு வரக்கூடிய லாபங்கள், இவருடைய சொந்த பணம், இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த பணம், மூச்சு பயிற்சி, சேமிப்பு கிடங்கு 2ஆம் பாவம் தான். ஜோதிடம், எழுத்தாளர்கள் 2ஆம் பாவம் தான். வழக்கறிஞர்கள் 2ஆம் பாவம் தான் குறிக்கும். அதேபோல வங்கியில வேலை செய்வாரா, வட்டி தொழில் செய்வாரா, 2ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஆடம்பரமா பொருள் விற்பனை செய்யக்கூடியது 2ஆம் பாவம். துணிக்கடை 2ஆம் பாவம். இப்போ காரகத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்த்தோம். இதுபோல ஒவ்வொரு பாவத்துக்கும் நாம விளக்கமா வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதுல பலவிதமான லாஜிக்கோட வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க வகுப்புல சேர்ந்து படிக்கலாம். ஒரு பாவத்துக்கு குறைஞ்சது 3 நாள் வகுப்பு நடக்குங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க சேர்ந்து அதுல படிக்கலாம். இப்போ 2ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறார். அதாவது 2ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா செல்வந்தர்களா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 2வது அதிபதி கிரகம் இவரை தேடி வருது. பணம் இவரை தேடி வருகிறது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு எதிர்பார்த்த நேரத்துல பணம் கிடைக்கும். சில வேளையில கிடைக்காது. அப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அங்க உள்ள கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். அடுத்து குடும்பத்துல நிம்மதியின்மை. இப்ப பாருங்க, கிடைக்குமா கிடைக்காதா, பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னா பணத்துக்கு 12ல இருக்கு. அதே போல குடும்பத்துக்கு 12ல இருக்கு. அப்போ குடும்ப பொறுப்பு இவர்கிட்ட வந்துருச்சுங்க. அப்போ ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். குடும்பத்துல நிம்மதியின்மை அப்படின்னு சொன்னா எப்படி? அது 2க்கு 12. குடும்ப பொறுப்பு இவர்கிட்ட தேடி வருது. இந்தா நீ பாரு. குடும்பத்த நீ தான் பார்க்கணும். இது உன் பொறுப்பு அப்படின்னும்போது, ஒரு நிம்மதி இல்லாம போகுதா? அப்போ குடும்ப பொறுப்பு அதிகமா வந்துட்டா, பணம் சரியான நேரத்துக்கு கிடைக்கலையா? இப்படியும் நீங்க அந்த லாஜிக் எடுத்துக்கணும். அடுத்து குலத்தொழில். 2ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா குலத்தொழில செய்யலாம். தொழில்ல ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல 2ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வந்தா வாக்கால் தொழில் செய்யலாம். உணவு சார்ந்த தொழில் செய்யலாம். 2ஆம் அதிபதி 2வது வீட்டிலேயே ஆட்சியா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. என்ன பலன்? செல்வந்தர்கள். ஏன்னா ஆட்சி இல்லையா? அப்போ செல்வந்தர்களா இருப்பாங்க. அடுத்து சின்ன வயசுலயே வருமானம். படிச்சோமா வேலைக்கு போனோமான்னு இருக்கும். படிக்கும்போதே கேம்பஸ்ல செலக்ஷன் ஆகுது. பார்ட் டைம்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலை செய்யறது. இதெல்லாம் 2ஆம் அதிபதி 2வது வீட்ல இருக்கிறது தான். அதே போல வெளிநாட்டு வருமானம். 2ஆம் அதிபதி 2ல இருக்குது அப்படின்னு சொன்னா, அவரு ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் உண்டு. புகழ்ச்சிக்கு திருப்தி அடையாதவர்கள். அடுத்து நல்ல பழக்கவழக்கம் இருக்கும். இனிமையா பேசக்கூடியவங்க. ஆட்சி இல்லையா? ஏங்க அது பார்த்தீங்கன்னா, சுபகிரகமா இருந்தாலும், அசுப கிரகமா இருந்தாலும் 2ஆம் அதிபதி 2ல் இருப்பது நன்மை. அப்போ நல்ல இனிமையா பேசுவாங்க. நல்ல பேசக்கூடியவங்களா அங்க இருப்பாங்க. இவங்கலாம் மேடை பேச்சாளரா போகலாம். இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க கிட்ட கேள்வி கேட்கறது பிடிக்காது. மத்தவங்க இவங்க கிட்ட கேள்வி கேட்டா பிடிக்காது. அதே சமயத்துல மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும். இப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்ல இருந்தா என்ன பலன்? நாம சுருக்கமா பார்க்குறோம். விரிவா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். ஆனா சுருக்கமா இருந்தாலும் இதுதான் பலன். உங்க ஜாதகத்த பாருங்க. 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. 2ஆம் அதிபதி 3ல இருக்கிறாருங்க. 2க்கு 2. அப்போ நல்ல பொருளாதாரம், வலிமையான பொருளாதாரம், சின்ன குடும்பம், சிறிய குடும்பம், பெரிய பணம். இவங்க பேச்சால புகழ் அடைவாங்க. 3ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா புகழ். அப்போ பேச்சால் புகழ் அடைவார்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவார்கள். இவங்களுக்கு சுய முயற்சியால பணம் வருங்க. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா முயற்சி, சுய முயற்சியால் வருமானம். 3ஆம் இடம் எழுத்து, எழுத்தால் வருமானம். அதே போல 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், ஏஜென்சி இதன் மூலமா வருமானம். செல்போன் கடை வைக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்கலாம். இப்படி இதன் மூலமா வருமானம் வரும். இவங்களுக்கு நாத்திக எண்ணம் உண்டு. அதாவது கடவுள் மறுப்பு அப்படின்ற மாதிரி இவங்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்களா சுயமா சம்பாதிக்கிறதுனால கஞ்சத்தனமாவும் இருப்பாங்க.
2ஆம் அதிபதி 4வது வீட்ல இருக்கிறார். என்ன பலன்? சொந்த வீடு, வாகனம் உள்ளவர்கள். சொந்தமா வீடு, வண்டி, வாசல், வாகனம் இவங்கள வந்து சேர்ந்துரும். அப்போ 2ஆம் அதிபதி 4ல இருந்தா, இவங்களுடைய அம்மா அமைதியா இருப்பாங்க. சிக்கனமானவங்களா இருப்பாங்க. எதையும் பார்த்தீங்கன்னா மறைக்காம வெளிப்படையா பேசுவாங்க. அதேபோல 4ஆம் இடம்ன்றது வண்டி, வீடு, வாகனம். இதன் மூலியமா வருமானம். இப்போ நிலம், வாகனம் மூலம் வருமானம். தாய் வழி உறவுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது உதவி கேட்டா உடனே கிடைக்குங்க. நல்ல பதவியில இருப்பாங்க. அதுவும் அம்மா வழியிலே பதவியில இருக்கிறவங்க இருப்பாங்க. 4ஆம் இடம்ன்றது விவசாயம். விவசாயத்தின் மூலமா வருமானம் உண்டு. இவங்கலாம் அன்னதானம் செய்யற எண்ணம் உள்ளவங்க. அன்னதானம் செய்யறது சிறப்பு. தான தர்மம் செய்றவங்க. அதேபோல 4ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி. 2, 4 கல்வி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை சார்ந்த வருமானங்கள் இவங்களுக்கு உண்டு. இப்போ 2ஆம் அதிபதி 5வது வீட்ல இருக்கிறார். 2, 5க்கு போகுது. அப்போ நல்லதுங்க. எப்படி? லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டு இதன் மூலியமா ஆதாயம் கண்டிப்பா உண்டு. அதே சமயத்துல குடும்ப பிரச்சனையும் உண்டு. ஏன்னா, சரியான நேரத்துக்கு வருமானம் இவங்களுக்கு வராது. 5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்த நம்புவாங்க. அதனால குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை உண்டு. ஆனா, இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் தேடி வரும். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடர், ஆசிரியர் இந்த தொழில் செஞ்சாங்கன்னா, நல்ல ஆதாயம் உண்டு. தியானம், யோகா இதன் மூலியமும் வருமானம். அப்போ 2ஆம் இடம் என்றது 5ஆம் வீட்டுக்கு போகுது. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வருமானத்த வாங்க தயாரா இருக்கணும். குலத்தொழில் வருமானம். இப்ப அவங்க குலத்தொழில் மூலமா வருமானம். அதேபோல 5ன்றது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு. 2, 5 அப்போ குடும்பம் 5க்கு போகுது. 5னா காதல். அப்ப காதல் திருமணம். அடுத்து குழந்தைய பற்றி சிந்தனை எப்பயும் இருக்குங்க. 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்ல இருந்தா என்ன பலன்? 2, 6 அப்படின்னும்போது 6ன்றது வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள். எதிரிகளால் ஆதாயம் உண்டு. அதே சமயத்துல உடல் நலம் பாதிக்குங்க. எப்ப பாரு வேலை, தொழில் அப்படின்னு போகறதுனால உடல் சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல வெற்றி பெறுவாங்க. அதே போல வெளிநாட்டு வருமானம் உண்டு. 2ஆம் அதிபதி 6ல இருந்தா 7க்கு 12 இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அமையறதுல தாமதமாகும். அப்ப திருமணம் லேட்டா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். குடும்பத்துல பிரச்சனை, கலகம் கண்டிப்பா ஏற்படுங்க. அப்போ வாக்குறுதி தரக்கூடாது. நான் இத செஞ்சிடுறேன். அத சாதிச்சிடுறேன். இந்த நாள்ல இத முடிச்சிடுறேன். இந்த தேதியில இத செஞ்சிடுறேன் அப்படின்னு வாக்குறுதி தரக்கூடாது. அப்படி இருந்தா பிரச்சனைய தவிர்க்கலாம். அதேபோல மருத்துவத் துறையின் மூலமா வருமானம் உண்டு. 2ஆம் அதிபதி 6ல இருந்தா மருத்துவத் துறையின் மூலமா வருமானம் உண்டு. இவங்கலாம் மத்தவங்களுக்கு கடன் குடுக்கக் கூடாது. கடனும் வாங்காம இருக்கணும். அப்போ எத செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வாடகை வருமானம் இவங்களுக்கு உண்டு. 2 6க்கு போகுது இல்லையா? படிக்கும் பொழுதே வேலைக்கு போவாங்க. வேலை சிந்தனையாவே இருப்பாங்க. அப்ப 2ஆம் அதிபதி 6ல இருக்கிறது வரவு உண்டு, செலவு உண்டு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளால தொல்லைகளும் உண்டு. 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்ல இருக்கிறார். என்ன பலன்? நல்ல நடத்தை உள்ளவர்கள். பிறருக்கு உதவக்கூடியவர்கள். சந்தோஷத்துக்காக அதிக பணத்த செலவழிப்பாங்க. தன்னுடைய சந்தோஷத்துக்காக, உலக சந்தோஷத்துக்காக. பல வழியில பொருள தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. அத அனுபவிப்பாங்க. அதேபோல வெளிநாட்டு வருமானம் இவங்களுக்கு வருங்க. வாழ்க்கை துணையால், அதாவது வரக்கூடிய கணவன், மனைவியால உங்க ஜாதகத்துல வருமானம் உண்டு. ஏன்னா 2, 7 சம்பந்தம்னா வருமானம் அவங்களால உண்டு. 7ஆம் இடம்ன்றது கூட்டுத் தொழில். அப்ப கூட்டுத் தொழிலால் நன்மை உண்டு. பொது சேவையில இவங்களுக்கு ஈடுபாடு இருக்குங்க. பொதுப்பணித்துறை மூலமா வருமானம் இருக்கும். 40 வயதுக்கு மேல பொருளாதாரம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அப்படின்றது 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்ல உள்ளதுனால வரக்கூடிய பலன்கள். 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்ல இருந்தா என்ன பலன்? வாக்கு பலிதம் உண்டு. இவங்க சொன்னா பலிக்கும். அதனால ஜோதிடம், மருத்துவம் இதெல்லாம் இவங்க இருக்கலாம்.
அதே சமயத்துல 2 8க்கு போகுது இல்லையா? அப்ப அது லக்னத்துக்கு 8ஆ இருக்கு. இதுக்கு 7ஆ இருந்தா கூட லக்னத்துக்கு 8ஆ இருக்குது. அப்போ செல்வ இழப்பு ஏற்படும். திடீர்னு செல்வ இழப்பு ஏற்படும். பணம், பத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடகு வச்சா மீட்க முடியாது. அடுத்து குடும்பத்துல வந்து மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்த விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோபப்படுவாங்க. அப்ப கோபத்த வந்து குறைச்சுக்கணும். கோபப்படாம இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு உயில் சொத்து உண்டுங்க. 2க்கு வந்து 8 சம்பந்தப்பட்டா, உயில் சொத்து உண்டு. இவங்க பேர்ல உயில் சொத்து இருக்கும். அது ஒரு நன்மை. அதேபோல புதையல் யோகமும் உண்டு. இவங்க வீட்ல சாமி ஆடுறவங்க, குறி சொல்றவங்க இருப்பாங்க. அதுல ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். இவங்களே கூட பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுன்னா, எங்க சாமி ஆடுறாங்களோ அங்க போய் எனக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு பார்ப்பாங்க. குறி சொல்ற இடத்த தேடி போவாங்க. இவங்க வீட்லயும் குறி சொல்றவங்க இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதேபோல இவங்க வேலைக்கு போறாங்கன்னா, ஒரு போலீஸ் துறை அப்படின்னு சொன்னா, யூனிஃபார்ம் இல்லாம ரகசிய துறை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மாரி துறையில இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா வாழ்நாள்ல பொருளாதார சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்க சந்திக்கிறாங்க. இவங்க வருமானத்த பிறருக்கு தெரியாம மறைத்து வைக்கக்கூடிய குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி 9ல இருந்தா என்ன பலன்? 2 9ங்க. 9னா தந்தை. அப்போ அப்பாவால வருமானம், ஆதாயம், பூர்வீக சொத்து உண்டு. அதன் மூலியமா வருமானம் உண்டு. 9னா உபதேசம். அப்போ உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இவங்களுக்கு நல்லது. மேடை பேச்சு நல்லது. அப்போ 9னா பாக்கியம், புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இவங்க செய்யற செலவு எதுக்காக இருக்கும்? புனித காரியங்களுக்கு செலவு செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் 40, 50 வயதுக்கு மேல தான் வந்து சிறப்பா இருக்கும். ஆரம்பத்துல போராட்டமான ஒரு வாழ்க்கை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மதமோ, அந்த மதம் சார்ந்த விஷயங்கள ஈடுபாடோட, நம்பிக்கையோட அத கடைபிடிக்கிறவங்களா இருப்பாங்க. அதேபோல வெளிநாட்டினுடைய வருமானம் உண்டு. இவங்கலாம் கோயில், குளம்னு சொல்லி சுத்துவாங்க. தீர்த்த யாத்திரை போவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசிரியர், பேராசிரியர் இந்த பணி மூலியமா இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. மத்தவங்களுக்கு போதிக்கிற தொழில் இவங்களுக்கு நல்லது. அதேபோல இவங்களுக்கு குருவினுடைய ஆசி கண்டிப்பா கிடைக்குங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பா இருக்கும். அப்ப 2ஆம் அதிபதி 9ல இருக்கிறது சிறப்பு. 2ஆம் அதிபதி 10. கோவில் திருப்பணில ஈடுபாடு, தர்ம காரியத்துக்கு தானம் செய்வாங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்ல இருந்தே தொழில் செய்றவங்க இவங்க தான். அதேபோல உள்ளூர்லயே வேலை பார்க்குறவங்க இவங்க தான். வேலைக்கு போனாங்கன்னா, உள்ளூர்லயே வேலை பார்ப்பாங்க. விவசாயத்தின் மூலியமா வருமானம் உண்டு. எந்த தொழில் செஞ்சாலும், அதுல ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடியவங்க தான். ஏன்னா, 2ஆம் அதிபதி வந்து 10ல இருந்தா 4ஆம் வீட்ட பாக்குது. 4ன்னா உள்ளூர். அப்போ உள்ளூர்ல இருந்து தொழில் செய்வாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு உச்சாணிக்கு போவாங்க. ஆனா, இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே வெற்றியா இருக்கிறதுனால, கொஞ்சம் ஆணவம் வராம, கொஞ்சம் தன்னடக்கத்தோட இருந்தா நல்லது. இவங்களும் பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. தத்துவ கருத்துக்கள மத்தவங்களுக்கு இவங்க வழங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. 2ஆம் அதிபதி 11ல இருக்கிறார். 11ன்னா லாபம். அப்போ பணம் பல வழியில வருங்க. உழைப்பு, ஊக்கம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். புகழ் தேடி வரும். இவங்கலாம் பிறர விமர்சனம் செய்வாங்க. பிறர் விமர்சனம் செய்ற அளவுக்கு இவங்களும் இருப்பாங்க. இவங்க ஆசைகள் நிறைவேறும். அதேபோல 40 வயசுக்கு மேல வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வழக்குகள்ல வெற்றி உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. மூத்த சகோதரத்தினால ஆதாயம் உண்டு. ஏன்னா 11ன்றது மூத்த சகோதரம். 2 அங்க போகுது. அப்போ குடும்பம் மூத்த சகோதரன்கிட்ட போகுது. வாக்கு தவறாமை இவங்க கிட்ட இருக்கும். கூட்டுத் தொழில்ல வெற்றிய குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நண்பர்களா அதிக ஆதாயம் உண்டு. இப்ப ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ல இருக்கு. கூட்டுத் தொழில் செய்யலாமா? அப்படின்னு கேட்கறாங்கன்னா, செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2ஆம் அதிபதி 12ல. அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. 2, 12 விரயம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து 11 ஆதாயம். அப்ப அரசாங்கத்தால் ஆதாயம். வெளிநாட்டு வருமானம்.
செங்கல் தொழில், அதாவது வீடுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்லாம் சிறப்பா இருக்கும். வீடு கட்ட தேவையான பொருட்கள் செங்கல், கம்பி, மணல், ஜல்லி இது எல்லாம் மூலியமா வருமானம் உண்டு. அதேபோல மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவரா இருக்கலாம், மெடிக்கல் வச்சிருக்கலாம். அப்ப மருத்துவம் சார்ந்த துறையின் மூலியமா வருமானம் உண்டு. இவங்கலாம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகலாம். மேக்ஸிமம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இரவுல தூங்காம நெறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. இவங்க கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, வாக்கு தவறுவாங்க. இந்த 2ஆம் அதிபதி 6, 8, 12க்கு போனா வாக்கு குடுக்கக்கூடாது. அவசரம் படக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2ஆம் அதிபதி 12க்கு போச்சுன்னா, அதிக வட்டி கட்டுவாங்க. அதிக வட்டி கட்டுற மாரி தான் இவங்களுக்கு கடன் ஏற்படும். அத தவிர்க்க பார்க்கணும். அதேபோல இவங்கலாம் சீட்டு பிடிக்கக்கூடாது. சீட்டு பிடிக்கிறவங்க கிட்ட பணத்தையும் கட்டக்கூடாது. அதன் மூலமா ஏமாற்றங்கள் உண்டு. லக்னத்துக்கு 12ன்றதுனால விரயம் உண்டு. மருத்துவ செலவு உண்டு. சேமிப்பு பிரச்சனை உண்டு. அதே சமயத்துல அதிக செலவாளி. ஸோ லக்னாதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்றத பார்த்தோம். 2ஆம் அதிபதி எந்தெந்த வீட்ல இருந்தா எதன் மூலியமா வருமானம் வரும் அப்படின்றத ஒரு குறிப்பா பார்த்திருக்கோம். இது மிக விரிவா நாம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.